நான் வந்து 0 to 1க்கு வந்துட்டேன். என்னால் கரண்ட் கேபிட்டல் வச்சு கூட என்னால் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போக முடியும். இல்லைனா நான் இந்த இடத்துல வந்து ஃபண்டிங் ரைஸ் பண்ணணுமா? அப்படி பண்ணணும்னா என்னெல்லாம் க்ரைட்டீரியா வச்சு நான் பண்ணணும்னு ரொம்ப தெளிவாக சொல்கிறேன் சார். ஃபவுண்டர்ஸ், ப்ராடக்ட் மார்க்கெட் ஃபிட் அண்ட் ட்ராக்ஷன், இந்த 4 இருந்தாலே இங்கே இஃப் யூ ஹாவ் அ டீசென்ட் ட்ராக்ஷன் யூ ஆர் எலிஜிபிள் டு கோ டு இன்வெஸ்ட். நானும் நிறையா ஃபண்ட் ரைஸில் நிறையா மிஸ்டேக் பண்ணிட்டேன். அவங்க ப்ரொஃபைல் என்ன, எந்த ஒரு ஸ்டடியும் நான் பண்ணல. ரேண்டமாக லிங்க்டினில் ரெக்வஸ்ட் கொடுத்து அவங்கள்ட்ட இமெயில் வாங்கி மெயில் பண்ணி அவங்க போட்டு டார்ச்சர் பண்ணி நான் வந்து பிச் பண்ணியிருக்கேன். அப்படிலாம் பண்ணவே கூடாது. நமக்கு பேசிக் ஸ்டடி நாலேஜ் இருக்கணும் அப்படின்னா அந்த ஒரு 1 இயர் நீங்கள் ஸ்டார்ட் அப் ரன் பண்ணாலே வந்து டெஃபினட்டாக அந்த நாலேஜ் வந்துடும். வென் யூ ஹாவ் ட்ராக்ஷன் இன்வெஸ்டர் வில் ரீச் அவுட். ஏன்னா எல்லா இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனிலையும் அனலிஸ்ட் இருப்பாங்க. அவங்க வேலையே வந்துட்டு ஃபைண்டிங் ரைட் ஸ்டார்ட் அப்ஸ் தான். நீங்கள் தேடி போகிற மாதிரி அவங்க தேடி வருவாங்க. ஏர்லி ஸ்டேஜ்லேயே நீங்கள் பிச் பண்ண சான்ஸ் கேட்டால் கொடுப்பாங்க. பட் டீல் நடக்காது. டீல் நடக்கணும்னா அந்த ஃபிட்மெண்ட்டை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து அவங்கள அப்ரோச் பண்ணணும்.